வணக்கம். உத்தரப்பிரதேசத்தின் அயோத்தியில் அமைக்கப்பட்டுள்ள ராமர் கோயிலை பார்ப்பதற்காக நாடு முழுவதிலும் இருந்து லட்சக்கணக்கான மக்கள் தினமும் வருகின்றனர். இவர்களுள் கும்பல் கும்பலாக வருபவர்கள் தென்கொரிய பக்தர்கள். அது சரி, தென்கொரியாவுக்கும் அயோத்திக்கும் என்ன சம்பந்தம்? வாங்க இந்த தொகுப்புல பார்க்கலாம். கிழக்காசிய நாடான தென்கொரியாவைச் சார்ந்தவர்கள் அயோத்தியை தங்களுடைய தாய்வழி ஊராக பார்க்கிறார்கள். தென்கொரியாவில் உள்ள சில வரலாற்று ஆவணங்கள் மற்றும் தகவல்களின்படி 2000 ஆண்டுகளுக்கு முன் அயோத்தியைச் சேர்ந்த 16 வயதுடைய இளவரசி சுரிரத்னா படகு வாயிலாக கடலில் பயணம் மேற்கொண்டு சுமார் 4500 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கொரியாவுக்கு சென்றுள்ளார். அங்கு கொரிய அரசர் கிம் சுரோவை திருமணம் செய்துள்ளார். அதன்பின் ராணி சுரிரத்னாவுக்கு ராணி ஹியோ ஹேவான்காக் என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது. இவர் 157 ஆண்டுகள் உயிர் வாழ்ந்ததாகவும் 12 குழந்தைகளை பெற்றெடுத்ததாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த அரச குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் கரக் என்று அழைக்கப்படுகின்றனர். இந்த அரச குடும்பத்தைச் சேர்ந்தவர்களாக கருதப்படும் கிட்டத்தட்ட 60 லட்சம் பேர் தற்போது தென்கொரியாவில் உள்ளனர். அங்கு ராணி ஹேவான்காக்கு நினைவிடம் மற்றும் ஒரு கோவிலும் உள்ளது. இதை தவிர அயோத்தியில் சரையு நதிக்கரையில் சுரிரத்னாவின் நினைவாக பிரம்மாண்ட பூங்கா ஒன்றும் உள்ளது. கடந்த 2015ஆம் ஆண்டு இந்திய பிரதமரும் அப்போதைய தென்கொரிய அதிபருக்கும் இடையே ஒரு ஒப்பந்தம் செய்யப்பட்டது. இதன்படி அயோத்தியில் உள்ள சுரிரத்னாவின் நினைவிடத்தை அழகுபடுத்தும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு 2018இல் இதை தென்கொரிய அதிபரின் மனைவி திறந்து வைத்தார். ராணி ஹேவான்காக் நினைவாக மத்திய அரசு சார்பில் 2019ஆம் ஆண்டு தபால் தலையும் வெளியிடப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து கரக் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் அயோத்திக்கு வருவதை வழக்கமாக வைத்துள்ளனர். தங்களுடைய தாய்வழி ஊரான அயோத்தியில் ராமருக்கு கோயில் கட்டப்பட்டு அதன் கும்பாபிஷேக விழா நடந்ததை நேரலையில் பார்த்து மகிழ்ந்துள்ளனர். தங்களுடைய தாய்வழி வீடாக கருதும் அயோத்தியில் அமைந்துள்ள ராமர் கோயிலை பார்ப்பதற்காக தென்கொரியாவைச் சேர்ந்த பக்தர்கள் குவிந்து வருவதற்கு இதுவே காரணம். நன்றி.